காதல் கனவுகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். காதல் கனவுகள் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் அடுத்த நாவலாக நம்ம கேட்க போகிற நாவல் முகம் காட்டு முழு நிலவே. இந்த நாவலோட ஒரு குட்டி டீசர் கேட்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ என்று அவள் மறுபடியும் அழைக்க, நீ இன்னும் போகலையா என்பது போல் அவன் விழிகள் கேள்வி எழுப்பியபடி அவளை பார்த்திருக்க, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு காபி சாப்பிட போலாமா என்று கேட்டே விட்டாள் மீரா. அவன் அவளை விசித்திரமாக பார்க்க, இல்லை ஏன் தப்பு தான், உங்களை சும்மா மிரட்ட நினச்சேன், பட் அது ட்ராஜடியாக போயிடுச்சு, அதுதான் நான் செஞ்ச தப்புக்கு பிராச்சித்தமாக உங்களுக்கு ஒரு காப்பியாவது வாங்கி தர ஆசைப்படுறேன் ப்ளீஸ் என்றால் கெஞ்சுதலாக. மறுக்கத்தான் நினைத்தான் முகுந்தன். ஆனால் அவளின் அழகிய முகமும் கெஞ்சும் இதழ்களும் அவனை கட்டி போட்டுவிட தன்னை மறந்து ஓகே என்று கூறிவிட்டான். அவள் முகம் சட்டென மலர்ந்து கொண்டது. ஹூரே, தேங்க்யூ சார் என்று அவள் துள்ளி குதித்தாள். அவள் உற்சாகம் அவனையும் அசைத்து பார்த்தது. அதற்கு மேல் அவனாலும் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை. 2 minutes என்றவன் தன் ஷார்ட்ஸை மாற்றி ஜீன்ஸில் வந்திருந்தான். இருவரும் அந்த காபி ஷாப்பில் அமர்ந்து கொள்ள, உங்க பேர் என்ன சார் என்று அவள் கேட்டாள். அவன் சிரித்து விட்டான். ஒரு பேர் தெரியாத பையனோட காபி சாப்பிட வந்திருக்கியே, உங்கள் வீட்டில் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களா என்று அவன் கேட்டுவிட, போங்க சார், எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதுவும் லவ் மேரேஜ் என்றால் வழக்கமாறு பிஞ்சிடும், கடுகடுன்னு இருக்கீங்களே, நான் சும்மா உங்களை கூல் பண்ணலாம்னு கூட்டிகிட்டு வந்தேன், ஏதோ நான் உங்களை லவ் ப்ரப்போஸ் பண்ண கூட்டி வந்த மாதிரி ஓவராக சீன் போடுறீங்க என்று கோபத்துடன் அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவள் பொய் கோபத்தை ரசித்தவன், சரி சரி ரிலாக்ஸ் மீரா, சொல்லு உனக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் என்று அவன் கேட்க, அவள் அதிர்ந்து விட்டாள். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று மீரா கேட்க, எப்படி தெரியும் நீயே சொல்லு பார்ப்போம் என்று அவன் திருப்பி கேட்க, அவள் விழிக்க, அதுதான் அன்னைக்கு நீ ஏற்பாடு பண்ண டம்மி போலீஸ் உன்னை அப்படிதானே கூப்பிட்டானுங்க என்று அவன் சொல்ல, அவளுக்கோ அடுத்த அதிர்ச்சி. உதட்டை கடித்தபடி அவள் அவனை பார்த்து சாரி என்றால் மறுபடியும், சாரி சொல்ல வேண்டியது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான், ஏன்னா எதை வாங்கினாலும் டபுளாக திருப்பி கொடுக்கறது ஏன் பழக்கம், புரியும்னு நினைக்கிறேன் என்று அவன் அவள் கண்களை பார்க்க, அவளோ இவன் யாரு என்ற ரீதியில் சற்று திகிலுடன் தான் பார்த்து அமர்ந்திருந்தாள். பயப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் என்று அவன் சொல்ல, அவர்கள் அருகில் ஆர்டர் இருக்க வெயிட்டர் வந்திருந்தான். அவன் அவளை பார்க்க, கூல் காஃபி என்றாள். மேக் இட் ஆஸ் 2 என்றான். உங்கள் பேர் என்ன என்றாள் இரண்டாவது முறையாக. நீயே கண்டுபிடி பார்க்கலாம் என்றான் அவன். அது எப்படி உங்கள் பேரை நான் கண்டுபிடிக்கிறது, ஏதாவது க்ளூ கொடுங்க என்றாள் அவள். உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ன மட்டுமே நினச்சி வாழும் ஜீவன் நீ என்றான் மென் புன்னகையுடன். வாட் ரபிஷ், என்ன சார் பெரிய மன்மதன் என்று நினைப்பா, ஏதோ நம்மளால அடி வாங்கினீங்களே என்று இறக்கப்பட்டா, ஓவரா தான் பேசுறீங்க என்று அவள் கண்ணம் கோபத்தில் சிவந்து போக, அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், நீ எப்பவுமே இப்படிதானா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, நான் கேட்டது புராதன மீராவுக்கு யாரை பிடிக்கும்னு என்று அவன் விளக்கம் கொடுக்க, ஓ அப்படி கேட்டீங்களா என்று அவள் மறுபடியும் உதட்டை கடித்து கொள்ள, பாவம் மீரா, உன் லிப்ஸ், நீ தப்பு பண்ணதுக்கு அதை ஏன் கடிக்கிற, செவந்து போச்சு என்று அவன் அவள் இதழ்களை ரசித்தபடி சொல்ல, இந்த முறை அவள் கண்ணமும் அவன் சொன்னதை கேட்டு வெக்கத்தில் சிவந்து போனது. ஓ உங்க பேரு முகுந்தனா என்று அவள் சரியாக கேட்க, பரவாயில்லையே, கண்ணனை கெஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன் என்று அவன் ஆச்சரியமாக கேட்க, அதுதான் உங்க மோதிரத்துல எம்னு போட்டிருக்கே என்று அவள் சொல்ல, யூ ஆர் ஸ்மார்ட் என்று அவன் பாராட்ட, அவளுக்கோ அவன் பாராட்டு இறக்கை கட்டி பறக்கும் உணர்வை கொடுத்திருந்தது. நிஜமாவே இந்த மீராவுக்கும் இந்த முகுந்தனை மிகவும் பிடித்து போனது. அந்த மாயக்கண்ணன் போல் இவனும் அவளை மயக்க தொடங்கியிருந்தான். மீரா முகுந்தன் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள என்னுடன் பயணிக்க வாருங்கள். விரைவில் முகம் காட்டும் முழு நிலவே. கதை கேட்க சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.